السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைக்கு சூரத்துல் அஅராஃப் என்கிற பெயரிலே ஒரு சூரா இன்றைக்கு முழுமையாக ஓதப்பட்டது. அல்லாஹு தாலா குர்ஆனில் 5 இடத்துல நம்மளை பார்த்து யா பனி ஆதம, ஓ ஆதமுடைய மக்களை என்று அல்லாஹு தாலா கூப்பிடுறான். அந்த 5 இடங்களில் இன்றைக்கி 4 இடம் ஓதப்பட்டுருச்சு, ஒரு இடம் மட்டும்தான் ஓதப்படலை. அதில் முதல் இடம் யா பனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன், ஓ ஆதமுடைய மக்களே நாம் உங்களுக்கு ஆடையை அணிவித்தோம் அப்படிங்கிறான் ஒரு இடத்துல. இதுவும் இன்னைக்கு ஓதப்பட்டது. 2வது இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் யா பனி ஆதம லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஓ ஆதமுடைய மக்களே உங்களுடைய தாய் தந்தையர்களை சைத்தான் குழப்பியது போன்று உங்களை குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டாம் அப்படிங்கிற 2வது இடம். 3வது இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் யா பனி ஆதம இம்மா யத்தியன்னக்கும் ருசுலும் மின்கும், ஓ ஆதமுடைய மக்களே என்னிடமிருந்து உங்களிடத்திலே ரசூல்மார்கள் வருவார்கள் அப்படிங்கிறான் 3வது இடம். 4வது இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் யா பனி ஆதம ஹுது சீனத்தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜிதின், ஓ ஆதமுடைய மக்களே உங்களுடைய தொழுகும் இடத்தை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அலங்காரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இது 4 இடமே இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. ஓதாத ஒரு இடம் இருக்குது, யாசீனில் வருது, உங்களுக்கு தெரியும். யா அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான், இது யாசீனில் வரக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான், ஓ ஆதமுடைய மக்களே அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம லா தஅபுது ஷைத்தான், சைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் அப்படிங்கிறான். அது மட்டும்தான் இன்னைக்கு ஓதலை. மீது 4 இடமும் இன்னைக்கு ஓதப்பட்ட சூழலாக வந்துருச்சு. பொதுவாக அல்லாஹ் தஆலா நம்மளை கூப்பிடும் போதே ஆதமுடைய மக்களே அப்படிங்கிறான். அப்படின்னா நம்முடைய தாய் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது கட்டாயமாக இருக்குது. முதல்ல அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைக்கணும்னு நாடிட்டு அல்லாஹு தாலா மண் எடுத்துகிட்டு வர சொல்லி மலக்குமார்களுக்கு அனுப்புகிறான். ரிவாயத்தில் வருது 2-3 மலக்குமார்கள் வந்தார்கள் மண் எடுப்பதற்கு பூமியிலே. 2 மலக்குமார்கள் முன்னாடி வந்து கேட்குறாங்க, மண் வந்து நம்மளை படைப்பதற்கு தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, மனிதனை படைப்பதற்கு நான் மண்ணு தரமாட்டேன்னு சொல்லி முன்னாடி 2 மலக்குமார்களை சொல்லி அனுப்பிச்சி விட்டுருச்சு. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ மலக்குமார்கள் வந்து திருப்பி அனுப்பிச்சி விட்டுருச்சேன்னு சொல்லி நம்மள்கிட்ட ரூஹு வாங்கக்கூடிய மலக்குமார் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம போய் அப்புறம் வாங்கன்னு சொன்னால் அவங்க போயிடுவாங்கன்ட்டு அவங்க போக மாட்டாங்க, ரூஹை வாங்கிடுவாங்க. காரணம் 3ஆவதாக வந்து மண் வாங்க வந்தவங்க பேர் அதில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ரூஹை வாங்கக்கூடிய மலக்குமார்கள் தான் 3ஆவதாக வந்து அந்த மண்ணிட்ட கேட்டாங்க, மனிதனை படைக்கணும் ரூஹை கூடன்னு. 3ஆவதாக வந்தவங்கள்ட்டே அந்த மண் அதை தான் சொல்லிச்சு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அவங்க எதுவுமே சொல்லலை. அல்லாஹ்வினுடைய கட்டளை இது, உன் பேச நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி தள்ளிக்கன்னு சொல்லி மண் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பல இடங்கள்ல இருந்து மண் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால தான் நம்மளை படைக்கும் போதே சில பேர் கருப்பு, சில பேர் சிகப்பாகவும், சில பேர் குட்டையாக, சில பேர் நெட்டையாக அல்லாஹு தஆலா கலந்து படைத்திருக்கிறான். இதுக்கு காரணம் பல்வேறு இடங்களிலிருந்து அல்லாஹு தஆலா மண்ணை எடுத்து வந்தான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹு தஆலா படைக்க வைத்திருக்கிறான். இன்னும் ரூஹு உதவில்லை. ரூஹு ஊதினால் அவர் எழுந்திருந்து விடுவார்கள். அதற்கு முன் சைத்தான் வருகிறான். சைத்தான் வந்து அப்படியே ஒரு சுத்து போடுறான், எப்படி இருக்க என்னன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அல்லாஹு தஆலா அவன் கண்ணில் காட்டுறான். ஒரே துவாரங்கள் இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்துருக்கான். ஒரே துவாரங்கள் ஓட்டையாக இருக்குது, உடம்பு பூரா அங்கே ஓட்டையாக இருக்குது. இதை பார்த்தோன்னே அவன் சைத்தானை கணிச்சிடுறான். இவரை மாதிரி ஆளுகளை அல்லாஹு தஆலா படைச்சிருக்கானே, இவன் நம்ம ஈஸியாக வழிகெடுத்துடலான்னு சொல்லி தான் அல்லாஹு தஆலாட்ட போய் சைத்தான் சொல்கிறான், என்னை கொஞ்ச நாள் ஹயாத்தா வை, நான் இவரை மாதிரி ஆளை பூரா நான் வழிகெடுத்துறேன்னு சொல்லி சைத்தான் வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லி சவால் போட்டு வெளியே வர்றான். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல 3 காரியம் செய்கிறான். முதல் காரியம் என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைச்சு ரூஹை ஊதுறான், இது முதல் காரியம். 2வது காரியம் என்ன செய்யறான், மலக்குமார்களை கூப்பிட்டு சஜ்தா செய்ய சொல்றான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சஜ்தா செய்ய சொல்றான். குர்ஆன்ல இன்னைக்கு ஓதுன வசனம் வருது, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன். குல்லுஹும் அப்படிங்கிற வார்த்தை, அஜ்மாஊன்ங்கிற வார்த்தை எல்லா பேரும் சஜ்தா செஞ்சாங்க. எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செய்தார்கள், இல்லா இப்லீஸ் மட்டும் செய்ய மாட்டேன்னா. சரி, நல்லா விட்டுட்டான். 3வது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மலக்குமார்கள்ட்ட போய் சலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். சலாம் என்ற வார்த்தையை முதல் அல்லாஹ் தஆலா அப்பதான் நமக்கு சொல்லித்தரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற வார்த்தை அவர்கள் போய் மலக்குமார்களிடத்தில் சொல்றாங்க. அவங்க வலைக்கும் சலாம்னு சொல்லி பதில் சலாம் சொல்றாங்க. இந்த 3 விஷயமுமே நடக்குது. இது சைத்தான் சஜ்தா செய்யாமல் ஓரமாக வந்துகிட்டு இருந்தான்.
கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா கேட்குறான், சைத்தானே ஏன் இப்படி பண்ணுற, ஏன் அல்லாஹ் தஆலா நான் சொல்கிற கட்டளைக்கு மாறி செய்கிற, ஏன் சஜிதா செய்யாமட்டுன்னு கேட்கும்போது சைத்தான் சொல்கிற வார்த்தை, ஆனால் கைரும் மின், நான் எதுக்கு சஜிதா செய்யணும், ஆனால் கைரும் மின், நான் சிறந்தவன், கலக்கத்தனியும் மின்னார், என்ன நீ படைச்ச நார் நெருப்பிலிருந்து படைச்ச, கலக்கத்தகும் மின் தீன், அவரை நீ படைச்சிருக்க மண்ணிலிருந்து படைச்சிருக்க. பெருமை, இந்த இடத்துல பெருமை வருது சைத்தானுக்கு. ஏன்னா நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட நான் போய் எதுக்கு மண்ணால் படைக்கப்பட்டவருக்கு நான் சஜிதா செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் தஆலாக்கு இந்த செயல் பிடிக்கல. நாம் இந்த விஷயத்தில் இன்னொன்று கவனிக்கணும். இன்றைக்கி நிறையா பேர் சைத்தான் வந்து மலக்குமார்கள் கூட இருந்தவங்க தானேன்னு சொல்லி, மலக்குமார்கள் கூட இருந்தவங்க தான் அவங்க இனத்தை சார்ந்தவன்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்னா, கலக்குத்தகும் மின்னார், நார்லேருந்து படைத்தேன் அவனே ஒத்துக்கிறான். நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஜின்ஸ் எப்படி மலக்குமார்களுடைய இனமாக முடியும்? ஜின்ஸ் அவனுடைய ஜின்ஸ் என்பது ஜின்னுடைய இன்சை சார்ந்தவன், சைத்தான் என்பவன். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பற்றி சொல்லும்போது சொல்கிற ஹதீஸில் வருது, வன்னல் மலாயிகத்த குல்லுஹும் மின்னார், மலக்குமார்கள் மின் நூர், மலக்குமார்கள் இருக்காங்களே அவங்க பூரா ஒளியால் படைக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. எனவே இவன் மலக்குமார்கள் கூட இருந்திருக்கான், மலக்குமார்களோட இபாதத் தலைவனாக இருந்திருக்கான், எல்லாம் செஞ்சிருக்கானே தவிர இவனுடைய இனம் மலக்கான்னு கேட்டால் மலக்கு கிடையாது, இவன் ஜின்னுடைய இனத்தை சார்ந்தவன். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டாச்சு 60 அடி நீளம். எப்படிங்க 60 அடி நீளம் உயரம் படைக்கப்பட்டிருந்தாங்க. 60 அடியிலேருந்து இன்றைக்கி வம்சத்தொடரில் வந்து 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 நம்மள்கிட்ட வரும்போது இன்றைக்கி 6 அடி ஆயிடுச்சு. 6 அடி 5.3 இந்த அடியெல்லாம் பூரா இன்றைக்கி குட்டையாகிட்டே வர்றதுக்கு காரணம் அன்றைய காலத்தில் அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 60 அடி இருந்தாங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்பை பற்றி சொல்லும்போது 4 விதமாக சொல்கிறாங்க. முதல் வகை என்னன்னா, ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் படைக்கப்பட்டவர் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நல்லா கவனிக்கணும், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டுமே எல்லாம் படைக்கப்பட்டவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரெண்டாவது வகை என்னன்னா, அதாவது பெண் இல்லை, ஆணினுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டவர் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எந்த பெண்ணும் கிடையாது. ஆணுடைய விழா, அவங்களுடைய விழா எலும்பிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை என்னன்னா, எந்தவருடைய ஆணினுடைய தீண்டுதலும் இன்றி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரின் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான். இது மூணாவது வகை. நாலாவது வகை என்னன்னா, நம்மளுடைய தாய் தந்தையர்கள் ஒன்று சேர்ந்தது மூலியமா நாம பிறந்திருக்கோம். இது நாலாவது வகை. இந்த 4 வகையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய படைப்பில பற்றி வரும்போது வருது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈசா நபியை ஒப்பிட்டு பேசுறான். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். எங்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே சேர்த்து பேசுகிறான். காரணம், அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசம்னு ஒன்றும் இல்லை. அவர் பாவா மேலேருந்து கீழே வந்தார், இவர் கீழேருந்து மேலே போயிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். அல்லாஹ் தஆலா செஞ்ச பாவத்துக்கு காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கீழே இறக்குனான். அதே போன்று 33 வயசில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா மேலே தூக்குறான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் சுவனத்தில் நுழையும் போது அவருடைய நீளம் 60 அடி இருப்பாங்க அவருடைய தந்தையை போலன்னாங்க. அதே போன்று தான் அவருடைய வயசு 33. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே தூக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா. இங்கே மௌத்தாகும்போது 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்தாலும் சரி, அவங்களை அல்லாஹ் தஆலா தூக்கும்போது 33 வயசு. அதே வயசில் நம்ம சொர்க்கத்தில் நுழையும் போது நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக்காட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இதை ஒரு கிழவி, ஒரு வயசான மூதாட்டி கேட்டுட்டு ஒரே அழுக, நகைச்சுவையாக வருது. ஹதீஸில் எழுதுறாங்க, ஒரே அழுக, கிழவியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவோம், அந்த அம்மா ஒரே அழுக. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, உன்னுடைய வயசு 33 வயசாகி நீ சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக வார்த்தை சொல்கிறாங்க. இது நமக்கு என்ன தெரியுது? அதே போன்று தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் எல்லாம் நுழைய வச்சுட்டான். அதற்கப்புறம் என்ன செய்யலாம், சைத்தான் போய் அல்லாஹ் தஆலா சொன்ன மிகப்பெரிய ஒரே ஒரு கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இன்னைக்கு அந்த ஆயத்தை நம்ம ஓதணும், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம், வேற என்னத்தை வேணாலும் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னா. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பா என்னன்னு தெரியல, என்னத்தை தடுக்கிறோமோ அதில் தான் ஆசை வந்து துறையுது. பேராசை பெரு நஷ்டங்கிற மாதிரி எதை நம்ம தடுக்கிறோமோ அதில் தான் ஆசை வருது. ஒரு சுகர் பேசுறதுக்கு முன்னாடி போய் ஸ்வீட்டை வைங்க, பிஸ்மில்லா நடிச்சு சாப்பிட்ருவார். காரணம், எதில் தடுக்கப்படுறோமோ அதில் தான் நமக்கு ஆசை வருது. அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரே காரணம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம்னு சொன்னால் சைத்தான் போய் உள்ளே போய் அப்படி கெடுக்கிறான் அவங்கள போய். அதுவும் இன்னைக்கு ஓதுனதில் வருது, இல்லா அந்த தக்கூனா மலக்கைனி, நீங்கள் மலக்கானாலும் ஆயிடுவீங்க, அல்லது அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருந்து நீங்கள் உங்களுக்கு மௌத்தே வராதுன்னு அல்லாஹ் அதனால தான் அவங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறான்னு சொல்லி அவங்களுடைய மனதை மாற்றி அல்லாஹ் சைத்தான் சாப்பிட வச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் சாப்பிட்டாங்க. இதனுடைய விளைவு தான் என்னாச்சு, அவங்களுக்கு சுய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அல்லாஹ் பார்த்தா சுய தேவை பூர்த்தி செய்வதற்கான இடம் சுவனம் கிடையாது, கீழே போங்கன்னு சொல்லி துனியாவுக்கு போட்டுடலாம். இதில் நமக்கு அதே போன்று தான் கீழே வந்து இருக்காங்க. இந்த அளவுக்கு ஹதீஸில் வருது, கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அவர்கள் என்னங்க, பல வருடங்களாக அவர்கள் வானத்தை பார்க்கவே இல்லையா. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
ஏன்னா அல்லாஹ் தன்னை வச்சிருந்த இடம் சுவனம், மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருந்தான். ஆனால் நம்ம செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மளை கீழே போட்டான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல வெட்கப்பட்டு பல வருடங்களாக அவங்கள வானத்தை பார்க்கவே இல்லையா. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா துஆவை கற்றுத் தருகிறான். கால ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்கிற துஆவை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். இருவருமே ஓதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னித்து விட்டான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், உலகம் தோன்றிய ஆரம்ப காலத்திலிருந்தே 3 பாவம் உருவாயிருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே 3 பாவம் உருவாயிருச்சு. முதல் 2 பாவம் சைத்தான்ட்ட இருந்துச்சு. ஒன்று பெருமை, இன்னொன்று பொறாமை. நான் போய் எப்படி சஜிதா செய்வேன், ஒரு மண்ணால் படைக்கப்பட்டவர்னு சொல்லி பெருமைப்பட்டான், அல்லாஹ் கீழே போட்டான். இந்த பெருமை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. 2வது விஷயம் பொறாமை. மலக்குமார்கள் உட்பட அனைவருமே போய் சஜிதா செய்கிறாங்களே, எனக்கு கூட செய்யலையே, இவர் போய் செய்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு பொறாமை தன்மை இருந்துச்சு. இதனாலே அல்லாஹ் தூக்கி போட்டான். இதுவும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. 3வது விஷயம் என்னன்னா ஹிரிஸ், பேராசைன்னு தமிழில். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அந்த மரத்தை தடுத்திருக்கான். அவங்க கேட்கல, நல்லா இருக்குமோ, டேஸ்ட்டாக இருக்குமோ, இப்படி செஞ்சால் நம்ம இங்கேயே தங்கிடுவோமோன்னு பேராசைப்பட்டாங்க. பேராசைப்பட்டு அதை போய் சாப்பிட்டாங்க. அல்லாஹ் தஆலா கீழே போட்டான். இந்த 3 விஷயம் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட நிகழ்வில் இல்லை, நமக்கு இந்த 3 விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாசத்திலே நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பாவம் தான் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அவங்க காலம் பூரா துவா செஞ்சாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 10 லட்சம் பாவம் 100 லட்சம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய துவா, ரப்பனா எங்களுடைய ரப்பே வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் தஆலாவே கற்றுத் தந்த துவா இந்த துவாவை நாம் தினமும் ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிப்பதோடு மட்டுமின்றி இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை நம்மின் மீது பொழியக்கூடிய பாக்கியவான்களில் பட்டியலில் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.